டேய், என் ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசாம இரு. பேசு பேசு, எனக்கும் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா தான் இருக்குது. பேசு பேசு. அம்மா அம்மா, நீங்க மட்டும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா உடனே டாப் அப் பண்ணி 14 லட்ச ரூபா வாங்கிடலாமா? எனக்கு வேலை கிடைச்சி நான் கனடா போயிட்டேன்னா போயிட்டா திரும்ப வரமாட்டேன், அப்படியே எங்கேயா தலைமறைவாயிடுவேன், அதானே? ஏண்டா, ஆல்ரெடி 27 லட்ச ரூபா உன் கணக்கில் இருக்கு. அம்மா தலை மேல சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் 1 ரூபா கூட வரல. இப்போ எக்ஸ்ட்ரா 14 லட்ச ரூபா ரீசார்ஜ் பண்றியா? மொத்தம் எவ்வளோ ஆச்சு மீனா? 41 லட்சங்க. அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட 1/2 கோடி. பாத்தியாப்பா எவ்வளோ அசால்ட்டா கேட்குறான். டேய், இதுக்கு முன்னாடி நான் வாங்கின பணம், இப்ப வாங்குற பணம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவோம்டா. மனோஜ், இதெல்லாம் நடக்கிற கதையாடா. உள்ளூர்லயே நீ 1 மாசம் ஒரு கம்பெனியில ஒழுக்கமா வேலைக்கு போனதில்லை. பா, அது எதுவுமே எனக்கு ஏத்த வேலை இல்லப்பா. இந்த வேலை எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுல கண்டிப்பா நான் பெருசா அச்சீவ் பண்ணுவேன்ப்பா. அம்மா, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? எப்பவுமே நீங்க மட்டும்தான் என் மேல முழு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. மத்தவங்களாம் என்ன மட்டம் தட்டி பேசுறதுலயே தான் இருப்பாங்க. நீங்க தான் நான் பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீங்க நினைச்சா அது நடக்குமா?